வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் பாரத தேசத்தின் இரண்டு பெரிய இதிகாசங்களான மகாபாரதமும் இராமாயணமும் இடையே உள்ள சுவாரஸ்யமான இணைப்பு புள்ளிகள், சந்திப்புகள் மற்றும் பாரம்பரிய கூறுகளைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம். இரண்டு இதிகாசங்களும் தனித்தனியான கதைகள் போல் தோன்றினாலும் அதற்குள் பல ஒற்றுமைகள், கடவுளர்களின் பன்முக தோற்றங்கள் மற்றும் சில ஒட்டுமொத்த கலைப்புள்ளிகள் உள்ளன. அவற்றைத் தெரிந்து கொள்ளும்போது இந்த இரு கதைகளும் ஒரே உலகக் கட்டமைப்பில் நிகழ்ந்தவை என்பது போல் தோன்றும். அதற்காகவே இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போகிறவை. முதலில் ஒரு முக்கியமான கேள்வி: மகாபாரதம் மற்றும் இராமாயணம் ஒரே யுகத்தில் நடந்ததா? இல்லை, இராமாயணம் நடந்தது திரேதா யுகத்தில், மகாபாரதம் நடந்தது துவாபர யுகத்தில். இராமனின் வாழ்க்கை கர்த்தவ்யத்தை பற்றியது, கிருஷ்ணனின் வாழ்க்கை தர்மத்தின் பல பரிமாணங்களை விளக்கும். ஆனால் முக்கியமானது என்னவென்றால், இருவரும் விஷ்ணுவின் அவதாரம் என்ற உண்மையான ஒருமைப்பாடு. விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஈராமனும் கிருஷ்ணனும் இடம்பெற்றுள்ளனர். ஈராமன் எளிமை, நீதிமை, கடமையை ஒழுங்காக ஆற்றும் நற்குணத்தின் வடிவம். கிருஷ்ணன் யுக தர்மத்திற்கு ஏற்ப செயல்படக்கூடிய, யுத்தத்தின் நடுவே தர்மத்தை நிலைநாட்டும் வல்லமை. இருவரும் ஒரே ஆத்மாவின் பன்முகங்கள் என்பது இந்த இதிகாசங்களின் உள்ளார்ந்த அழகு. இதுதான் நம்முடைய முதல் கிராஸ்ஓவர் பாயிண்ட். ஹனுமான் இராமாயணத்தின் முக்கிய பாத்திரம். மகாபாரதத்திலும் தோன்றுகிறார். அர்ஜுனன் தனது வில்லின் கொடியில் ஹனுமானின் சின்னத்தை வைத்திருக்கிறார். காரணம், அர்ஜுனன் ஹனுமனை சந்தித்தார் என்று ஒரு புனித சம்பவம். அதில் அர்ஜுனன் ஸ்ரீராமர் போல் சேதுவை தானாக கட்ட இயலும் எனக் கூற, ஹனுமன் சோதனைக்காக தன் வாளை அந்த சேதுவில் வைத்து உடைத்து விடுகிறார். இதிலிருந்து அர்ஜுனனுக்கு பெரும் உணர்வு வருகிறது. அதில் ஹனுமனின் பெருமையை உணர்ந்து தன்னுடைய வில்லில் அவருடைய கொடிமரத்தை வைத்துக் கொள்கிறார். அதிலிருந்து அர்ஜுனனின் ரதத்தில் ஹனுமன் வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது. ஜம்பவான் ஒரு நீண்ட ஆயுளுடைய கரடியும் இராமனுக்கு சேவை செய்தவர். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அவர் ஒரு துயரமான தேர்வை ஏற்படுத்துகிறார். சயமந்தக ரத்தினம் பற்றிய கதைதான் இது. ஜம்பவான் தனது மகளான ஜம்பவதியை கிருஷ்ணனுக்கு திருமணம் செய்து தருகிறார். இதனாலேயே ராமனின் சேவகரான ஜம்பவான் கிருஷ்ணனின் மாமனார் ஆகிறாரே பாருங்கள். ருக்மிணி கிருஷ்ணனின் முக்கியமான பத்தினி. இவர் பூமி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார். பூமி தேவி ராமாயணத்தில் சீதையை வடிவமாகக் கொண்டிருந்தார். இதனால் சீதை, ருக்மிணி என்ற பரம்பரையான அபிமான பிணைப்பு நிலவுகிறது. மற்றொரு மகத்தான கிராஸ்ஓவர் பீமா வாயுபுத்திரர், ஹனுமா வாயுபுத்திரர். இவர்கள் இருவரும் அதே தந்தையால் பிறந்தவர்கள். வாயு பகவான் வனவாசத்தின் போது பீமன் ஒரு பெரிய காடுகளாக கடக்க முயற்சிக்கிறார். அப்போது ஒரு முதிய குரங்கு அவனை தடுக்கிறது. அது வேறொருவருமில்லை, ஹனுமனே. இது அவர்களின் சகோதர உறவையும் வலிமை, பணிவு ஆகியவற்றையும் எடுத்துச் சொல்கிறது. இராமனும் கிருஷ்ணனும் யுத்தங்களின் நடுவே தங்கள் கடமைகளை செலுத்துகிறார்கள். இராமனின் போர்கள் ராட்சதர்களுக்கு எதிராகவும், கிருஷ்ணனின் போர்கள் தர்ம யுத்தமாகவும் அமைந்திருக்கின்றன. இருவரும் தங்கள் எதிரிகளை அழிக்கத் தவறவில்லை. ஆனால் இருவரும் தர்மத்திற்காக போர் நடத்தினர், தனி வெறுப்பு இல்லாமல். வாசுதேவ் கிருஷ்ணன் பலருக்கும் குரு போன்று விளங்கினார். அதேபோல் இராமாயணத்தில் வசிஷ்டர் என்பவர் ராமனுக்கு அதேபோல முக்கிய குரு. இருவரும் தங்கள் அனுபவங்களை, அறிவை, யுக தர்மத்தை விளக்க பயன்படுத்துகிறார்கள். இராமன் சீதையை இழந்து திரும்பத் தேடுகிறார். யுதிஷ்டிரன் தனது ராஜ்யத்தையும் சகோதரர்களையும் தவர்த்து மீட்கிறார். இருவரும் சோதனைக்கு உள்ளாகும்போது அமைதி, அழகு, தர்மம் ஆகியவை அவர்களை காப்பாற்றுகின்றன. பகவத்கீதை என்பது கிருஷ்ணனின் உளவியல், தர்ம பாசுரங்களின் தொகுப்பு. இது அர்ஜுனனின் மனதை கூர்மையாக்க உருவானது. இதேபோல் இராமாயணத்திலும் ராமனுக்கு திருமண்டிர வாசனை, சபையின் நெறிகள், தர்ம சந்தேகங்கள் ஏற்படுகின்றன. இருவரும் மனித மனத்தின் இருண்ட பக்கங்களை கடந்து சென்று ஒளிக்கே பறந்து சென்றார்கள். நண்பர்களே, இந்த இரு மகா இதிகாசங்களும் வெறும் கதைகள் அல்ல, அவை நம் வாழ்வின் வழிகாட்டிகள். இராமனில் நம் நேர்மை, கிருஷ்ணனில் நம் நிலைத்தன்மை. இரண்டும் இணைந்தால்தான் வாழ்க்கை முழுமை பெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மறக்காமல் நம்ம சேனலுக்கு பெல் ஐகானை அழுத்துங்க.